சந்தானம், எங்க வந்த நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இது நான் அப்புறம் வர்றேன். என்ன எழுதிட்டு மூடி கேட்டு போயிடு. ஆமா, பெரிய இலக்கியமா எழுதிக்கிட்டு இருக்க, மூடு கேட்டு போறதுக்கு. என்ன விஷயம்? அவளுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் இருந்தா கூட அடுத்த வாரம் பாரு, இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துடுறேன், இல்லன்னா அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். அழகு இப்பதான் வாழ்க்கை நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன்? அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு. அம்மா என்ன எழுதிருக்க? கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாது. அடே, எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. ஆமா, இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன, நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரருக்கு கொண்டாட்டம். எடுத்துக்கட்டு நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சா முச்சா எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான், அதோட பத்திரிகை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். யார திட்டலாம்? நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா கண்டானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறையா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்ப்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த பாரு, நானும் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேக தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபாய் தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்த எல்லாம் அவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே, முகத்துல இருக்கிறாரா? நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன், ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான். சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்து பேசுவனான்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய் குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாதே, எனக்கு 56 வயசாகுது. ஓ நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன், பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற, நீ போடா உள்ள. ஏண்டா சேஷாத்ரி, என்னங்க ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே, வீடு கட்டவங்க ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா சந்தானா, வந்து நீ வேண்டாப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா, என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா? நம்பரா இருந்தா 1 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது, என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங். நாயுடு சார், அமுதா இன்னும் வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன்மெண்ட் போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல, அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இத இருக்குது பாரு, அவ கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர். ஏண்டா சேஷாத்ரி. ஏன் சார்? அன்னக்கிளி படம் பாத்தியா? 5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடியில உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாளே, சுஜாதா சார். அது சரி, அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். நாயுடு சார்,
இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறிய? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஜாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவன பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதியிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஜாத்ரி, சார் இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. சரி, எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட் பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்க. பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாட எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுனீங்க. சரி, இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். என்ன கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானே? 6000 ரூபாய் தான் சமாளிக்கலாம். பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ் இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன் என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு டிவி சஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளைய மாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது சார். அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. சார், என்ன பட்ஜெட் போட்டே நீங்க? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாண்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அமாண்டவன் என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாம் செய்யலாம், என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளுடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ. கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். கண்ணா கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல, நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன், கொடையை போட்டு தாக்கவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல, நீ வச்சிருப்ப வாயேன். சரி, பணம் தானே தருவாங்கப்பா. ஏன் அவசரப்படுற? அதை என்ன போய் உட்காரு. போ உட்காரு.
சாமி ஆ. நேரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஓம் கணானாம் வா கணபதிம் பவாமஹே கவிம் கவீனாம் பவத்வர்த்தமம் ஏகநாதம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்ணன்னோதிமிஸ்ரீ தசாதனம் யோகீ பிரமாயுக்தம் நாகமல்லேதிரேதம் கல்பூர்ஜூர்ணம் நிக்தம் தாம்போலம் பிரதிஹிக்யதாம் மகாகணபதே நமஹ நீ தாலியை கட்டுப்பா சீக்கிரமா பொங்கலை கொடுத்து அனுப்புவாங்க ஏன் சொன்ன மாதிரி நடப்பாங்க. ஐயா மந்திரத்தை சொல்லுங்க. கட்டிமல அடிங்கப்பா பையன் சுறுசுறுப்பா இருக்கிறான். துண்ட விடுப்பா நடுநாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. யோ எங்க 5000 ரூபாய் அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மணவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கைய விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. தா, ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். யோ முடியாவாய், என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரே கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவன் எல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். என்னப்பா ஆச்சு உங்க பிரஸ் பைக்கெல்லாம்? அதை ஏன் கேக்குற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இத நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டில் லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. ரத்னம், யோ ரத்னம், எத்தனை தடவை ப்ரூஃப் ஆக்குறது? திருப்பி திருப்பி தோறு சரிய. தலைவர் கொள்கை பிடிப்பு உள்ளவரும் இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்பு உள்ளவரும் கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் எவ்வளவு மாறி இருக்கு. அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார். உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி சரி வேலை கவனி. எஸ், நான் தான் அழகப்ப பேசுறேன். நந்தா, தலைவர் தேர்தல தோத்துருவான்னு எழுதிக்கிறியா? மனசுல என்னடா ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு 2 பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். மரியாதை எனக்கு நீ கத்து கொடுக்கியா? கைத. ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்ப உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. போனை வச்சிடுறீங்களா?